மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக இடைக்கால பிணை வழங்கப்பட்டு திகார் சிறையிலிருந்து வெளிவந்துள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வட மாநிலங்களில் தீவிர பரப்புரையில் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியின் கோட்டைகள் என கருதப்படும் டெல்லி, பஞ்சாப் மாநிலங்கள் தவிர உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், கோவா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மாநிலங்களிலும் கெஜ்ரிவால் பரப்புரை செய்வார் என கட்சி தலைவர்கள் தெரிவித்தனர். கடும் கோடை வெப்பம் மற்றும் கெஜ்ரிவாலின் உடல்நிலை ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு இதற்கான பரப்புரை அட்டவணை தயாராகி வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். தமிழகம் உட்பட தென்னிந்திய மாநிலங்களில் பெரும்பாலும் வாக்குப்பதிவு முடிந்து விட்டதால் வட இந்திய மாநிலங்களிலேயே கெஜ்ரிவால் பரப்புரையில் ஈடுபடுவார் என ஆம் ஆத்மி நிர்வாகிகள் தெரிவித்தனர். டெல்லியில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடும் சூழலில் 2 கட்சிகளின் வேட்பாளர்களையும் ஆதரித்து 7 தொகுதிகளிலும் கெஜ்ரிவால் பொதுக்கூட்டங்கள் நடத்துவார் என ஆம் ஆத்மி தலைவர்கள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடுவதால் அங்கு தனது கட்சி வேட்பாளர்களுக்கு மட்டுமே கெஜ்ரிவால் பரப்புரை செய்வார் என அவர்கள் குறிப்பிட்டனர். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கெஜ்ரிவால் பரப்புரை செய்வார் என்றும், மேற்கு வங்க மாநிலத்தில் பரப்புரையில் கலந்து கொள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்துள்ளதாகவும் ஆம் ஆத்மி தலைவர்கள் தெரிவித்தனர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையில் இருந்த கெஜ்ரிவாலுக்கு மக்களவைத் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்காக உச்சநீதிமன்றம் இடைக்கால பிணை வழங்கியுள்ளது. புதிய தலைமுறைக்காக டெல்லி செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம்.